ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோல்டு. ஓகேவா, கோல்டோட அட்வான்டேஜ், கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி பண்ணலாம், இல்லை கோல்டு வந்து ட்ரேடிங்காக எப்படி பண்ணலாம். அந்த கோல்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல, நகை தங்கம் நகை அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ அளவு நம்ம இன்வெஸ்டராக எப்படி பண்ணலாம், ட்ரேடராக எப்படி பண்ணலாம், அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு எல்லாருமே தெரியும் நமக்கு கோல்டு வந்து நல்லா செம்மையாக போகுது இல்லை. அப்படியே இப்போ இன்னைக்கு கொஞ்சம் டிப்பு, பட் 2 நாளாக கொஞ்சம் டிப்பு, பட் ஓவராலாக வந்து ஆல்மோஸ்ட் 12,200 ருபீஸ் வரைக்கும் போயிருக்குது ஒரு கிராம். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, அப்பா 12,200 ரூபா போயிடுச்சு, இன்னும் ஏறும் 15 போகும் 16 போகும்ன்ட்டு வாங்கியிருப்பீங்க. சிலர் வந்து இனிமேல் போகாது அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேவா, ஸோ போகுமா போவாதா அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது, அதனால இன்னும் போகுமா, கோல்டு விலை ஃபஸ்ட்டு மேலே போகுமா இல்லை கீழே வருமா, அது எல்லாமே சார்ட்டோடு அனலைஸ் பண்ணலாம். சும்மா நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம எதுவுமே பேசுறது கிடையாது, டேட்டாவோட தான் பேசுறது. ஸோ டேட்டா இல்லைன்னா நம்ம வந்து அந்த பண்ணுறதே கிடையாது. ஓகேவா, ஸோ டேட்டாவோட அனலைஸ் பண்ணலாம். ஸோ கோல்டு வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்டராக எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ட்ரேடராக எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்டராக என்னென்னலாம் பண்ணலாம், அதோடைய அட்வான்டேஜ் என்ன, அப்புறம் அந்த கோல்டு வந்து ஏறுமா, இல்லை வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதனால் இப்பயே சேர்த்து வச்சிடலாமா, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வீட்டில் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டா, கோல்டு சேர்த்து வச்சுட்டா இன்னும் நிறையா பைசா பண்ணிடலாமே அப்படிலாம் நினைப்போம். ஓகேவா, ஸோ அதனால் அதையும் நம்ம பார்க்கலாம். நிஜமாலே சேர்த்தா பைசா மேலே போகுமா கீழே வருமா. ஸோ கோல்டை பற்றி டீட்டெயில்டு வீடியோ, இது எல்லாமே என்னுடைய ஒன்லி மை அனாலிசிஸ். எனக்கு தெரிஞ்சது, நான் படித்தது, நான் பார்த்தது, ப்ளஸ் என்னோட அனாலிசிஸ். இதில் உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு யாரும் கோல்டை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறது கிடையாது. எல்லோரும் மேலே போகுது சொல்கிறாங்க, கீழே வருது கீழே வரும் அப்படின்றாங்க. சில்வரும் நம்ம பார்க்கலாம். சில்வர் ஏன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நிறைய யூடியூப் சேனலில் வந்து சில்வரு ஏறும் இறங்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ சில்வரும் நம்ம பார்க்கலாம், ஆனால் சில்வருக்கு அது தனியாகவே பார்க்கலாம். வெறும் கோல்டு மட்டும் இந்த இதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன பண்ணலாம், அப்புறம் ட்ரேடிங்க்காக என்ன பண்ணலாம், ஸோ டீட்டெயிலில் போகலாம். ஓகே, கோல்டு இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். கோல்டு ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, கோல்டு ஆஸ் அ ட்ரேடிங். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணோம்னா என்னென்ன விதத்துலலாம் பண்ணலாம். கோல்டு எல்லாருமே தெரியும், போய் கடையில் போய் வாங்குறது. ஓகேவா, பையிங் ஃப்ரம் ஷாப்ஸ். ஓகே சார், இதெல்லாம் ரொம்ப எல்லாருக்குமே தெரியுமே சார். அதுவும் இருக்கட்டும், அதுவும் பையிங் ஃப்ரம் ஷாப்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டு. மூணாவது வந்து மார்க்கெட்டில் டைரெக்டாக வாங்குது. மார்க்கெட் இதை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டு, அது வந்து நிறையா ஷாப்பு, இப்போ நீங்கள் ஜிஆர்டியோ இல்லை தங்கமயிலோ அதிலலாம் இப்போ டிஜி கோல்டு வந்துச்சு, நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு ஆப் கூட இருக்குது,
அந்த ஆப் மூலயமா கூட நம்ம கோல்டு வாங்கலாம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ தடவை ஃபேம் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் கூட கோல்டு வாங்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அது எவ்வளோ தடவை தெரியல, ஆனால் வந்து பட் யூ சி. ஸோ மார்க்கெட்டில் எப்படிலாம் வாங்கலாம்? ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட், நெக்ஸ்ட்டு வந்து ETF. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு போனீங்கனாலே இந்த 3 டைப்பில் வாங்கலாம். ஒன்று வந்து பையிங் ஃப்ரம் ஷாப்ஸு, ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டு, மார்க்கெட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக வாங்கலாம், இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் மூலியமாக வாங்கலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு. ஓகேவா, நிறைய பேர் ETF வந்து ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க. ETF வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் போகலாம். ஓகேவா, ஸோ இப்போது அதுலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் ஃபர்தராக போகலாம். ஸோ பையிங் ஃப்ரம் ஷாப்ஸ், ஷாப்லேருந்து பை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கீம்ஸ் இருக்கா, கோல்டு ஸ்கீம்ஸு. அதுக்குள்ளே நான் டீட்டெயிலாக போகல. கோல்டு ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் மந்த்லி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறமா நாங்கள் அப்படியே ஜாஸ்தி தந்துடுவோம். 10 மாதம் போட்டிங்கன்னா 12 மாதத்துக்கான கோல்டு கொடுப்போம், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நல்லது. ஆனால் எதுவுமே வந்து தப்பு கிடையாது, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதுவும் நல்லது. அதுக்கேற்ற ஒரு டேக்ஸ் எல்லாம் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். 3% டேக்ஸ் வாங்கிங்க, அதெல்லாம் ஓகே. ஆன்லைன் டிஜி கோல்டும் பண்ணலாம் நீங்கள். அதாவது வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 500 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய்க்கு ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கலாம். அது வந்து ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ ஷாப்லாம் போனீங்கன்னா 1 கிராம் தான் கோல்டு வாங்க முடியும். ஆனால் வந்து ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டில் வந்து நீங்கள் 500 ரூபாய்னா அன்றைக்கி ரேட்டு எவ்வளோ, அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு மேபி 0.01 ஆர் 0.01 எவ்வளோ வருதோ அவ்வளோ, எவ்வளோ இருக்குதோ கையில் காசு இருக்குதோ அதை வாங்கலாம் ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, அது நல்ல அட்வான்டேஜ் சொல்லணும். ஓகேவா, நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எல்லா பேங்க்குக்குமே மேஜராக இருக்க பேங்க் மட்டும் இல்லாத நிறையா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும். ஓகேவா, மோத்திலால் ஓஸ்வால் அந்த மாதிரி கம்பெனிஸ்லும் கோல்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இருக்குது, ICICI அதுலேயும் நீங்கள் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ETF வந்து பீஸ், அது பண்ணால் கோல்டு பீஸ்னால் ஒன்றும் இல்லை, நிப்பான் இந்தியாவோட இதுதான் வந்து கோல்டு பீஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுவும் வாங்கலாம். ஸோ கோல்டு பீஸு, HDFC கோல்டு அந்த மாதிரி நீங்கள் ETF வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்டு வாங்கலாம். இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்பென்ஸ் வர மாதிரி இருக்கும். 0.02%, 0.1%, அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு ஃபண்டில் போடுறீங்க, அது அவ்வளோ மைன்யூட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா சிலது வந்து ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க, நிறைய செட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பெட்டர் கோ ஃபார் கவர்மெண்ட் ஆர் HDFC ஆர் ICICI அந்த மாதிரி. HDFC ஆர் கோல்டு பீஸ் பெட்டர் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் நிறையா பேருக்கு என்னென்னா கோல்டு வந்து ETF இந்த ஸ்கீம்லாம் எல்லாருக்கும் தெரியும், நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகல ஃபஸ்ட்டு 2க்கு. ஆனால் இந்த ETF மட்டும் பாருங்கள். ETF வந்து என்னென்னா 1 மில்லிகிராம் உங்களுக்கு வந்து அவைலபிள் ஆகும். நியர்லி 1 மில்லிகிராம், நாட் எக்ஸாக்ட்லி 1 மில்லிகிராம், பட் நியர்லி 1 மில்லிகிராம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். அதாவது ஒரு கோல்டு வந்து 12,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 1 மில்லிகிராம் வந்து 120 ரூபா, அதான் கிட்டத்தட்ட 100 ரூபாய். அந்த லெவலில் கிட்டத்தட்ட வாங்கலாம். ஸோ அதோட கன்வர்ஷன் ரேட்டு, ஃபாரெக்ஸ் ரேட்டு இதெல்லாமே சேர்ந்து எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். இதோட ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா இதோட ஈக்குவலண்ட் கோல்டு வெயிட்டேஜ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 மில்லிகிராம் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் இது வந்து ஃபிசிக்கல் கோல்டு
வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் ஆகி வச்சுக்கோ. ஸோ அதனால் வந்து எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ETF இஸ் பெட்டர். ஸோ ப்ரிஃபர் பெட்டர் ETF ஆர் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இது வந்து மார்க்கெட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து கோல்டை வந்து அனலைஸ் பண்ணலாம். அது ஸோ கோல்டு எப்பயுமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். கோல்டுனாலே அது எல்லாருமே தெரியும். இப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகக்கூடாது. கோல்டுனாலே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அதோட நீங்கள் அந்த சார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அது இப்போ ஒரு 5 இயர்ஸோ இல்லை 10 இயர்ஸோ அதை ஹோல்ட் பண்ணணும். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் போகும். ரீசெண்டாக பார்த்தோம்னா யூஸ்வலாக இதோடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக வந்து 10% ரிட்டர்ன் ஹிஸ்டாரிக்கலாக. ஆனால் இந்த லாஸ்ட் 1 இயர் மட்டும் ஆல்மோஸ்ட் 40 to 50% ரிட்டர்ன்ஸ். இந்த லாஸ்ட் 1 இயர் மட்டும், அதுவும் செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குற இது வந்து உங்களுக்கு வேறு எந்த இதுலேயுமே கிடைக்காது. அதுவும் இப்போ ரீசெண்டாக. ஓகேவா? ஓகே. ஸோ 40% ட்ரெடிஷ்னலாக ஹிஸ்டாரிக்கலி இது வந்து ரீசன்ட் டைம்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய ஸ்ட்ரக்சரு, ட்ரேடிங்கு, அதோட இதெல்லாம் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஓகே. ஸோ கோல்டு வந்து எப்பவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாம், டவுட்டே இல்லை. மார்க்கெட் விழுமானா விழுந்தால் வாங்கிடுங்க, மேலே போனாலும் வாங்குங்க. இப்போ கையில் வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இல்லை 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, உங்களால் ETF பெஸ்ட்டு ஃபார்ம் வந்து ETF ஆன்லைன் ஒரு டிமேட் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா 1000 ரூபா இருந்தால் டெய்லி வாங்கிட்டே வாங்கலாம். கீழே போனாலும் வாங்குங்க, மேலே போனாலும் வாங்குங்க. ஆனால் ஏன்னா வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான். மார்க்கெட் வந்து ஸ்டெடியாக ஏறும், இறங்குது கம்மியாக இருந்தாலும் மறுபடியும் பைபேக் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டு வந்து ஏன் வந்து இவ்வளோ ஏறிட்டு இருக்குது. கோல்டு நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறேன். கோல்டு ட்ரேடிங். கோல்டு ட்ரேடிங்கில் என்னென்னலாம் பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. கோல்டோட ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன எதில் பண்ணலாம் அப்படின்னா, கோல்டு வந்து கோல்டு பார்ஸில் ட்ரேட் பண்ணலாம். அது வந்து பவுன்ஸில் வரும். ஸோ இட் மே பி 1 kg கோல்டு பார். ஓகேவா? கோல்டு மினி அதுதான் கோல்டு மினி இருக்குது, அதில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ கோல்டு மினியும் ஜாஸ்தி. இதுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 90,000 நினைக்கிறேன் இப்போதைக்கு மார்ஜின். ஓகேவா? இது வந்து கோல்டு மினி. ஸோ பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடிங் வந்து கோல்டு 10 ஆர் கோல்டு பெட்டல். கோல்டு 10க்கு வந்து 8,000 rupees தான் உங்களுக்கு மார்ஜின். 8000 ரூபா இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து 10 grams கோல்டு. ஓகேவா? இது வந்து அரௌண்ட் 3 lakhs என்ன வரும் ஆல்மோஸ்ட். கோல்டு பெட்டல் வந்து மார்ஜின் இருக்கு. நான் வந்து மார்ஜின் ரிக்யர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். மார்ஜின் கோல்டு பெட்டல் வந்து ரொம்ப கம்மி, 1000 ரூபாய் தான் வரும் கிட்டத்தட்ட. இது வந்து 1 gram ஆகுது. இது நடுவில் இன்னொன்று இருக்கு, கோல்டு கினியா அப்படின்னு ஒன்று இருக்கு. கோல்டு கினியா வந்து அதுக்கு கம்மியாக தான் வரும். இது 8,000, அது அரௌண்டு 20,000 வரும்னு நினைக்கிறேன். அது வந்து கோல்டு கினியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி மார்ஜின் ரிக்வயர்மெண்ட். ஸோ ப்ரிஃபரபிளி
இது வேணா நீங்கள் கோல்டு கினியா பண்ணலாம், கோல்டு மினி, கோல்டு 10, கோல்டு பெட்ரோல் எது வேணா பண்ணலாம். ஆனால் வந்து இது வந்து எல்லாமே MCXல தான் வரும். அது ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து MCXல தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ MCXல ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இது வரும். கோல்டு மினிக்கெலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குல்ல, மார்ஜின் ஜாஸ்தி தேவை, அது ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆனால் வந்து கோல்டு கினியா அதெல்லாம் வால்யூம் கம்மி, வொலாட்டிலிட்டி கம்மி. ஸோ எங்கே வந்து நிறையா வால்யூம் இருக்கோ அந்த இடத்துல தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ கோல்டு 10 பெட்டர் ஆப்ஷன் ஃபார் ஹையர் வால்யூம். கோல்டு பெட்ரோல் வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கையில் வந்து ஒரு 100 ரூபாய் தான் இருக்குது, அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் தான் வச்சுருக்கேன், 1 கிராம் கோல்டு வாங்கி ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறேன், MCX ட்ரேடிங்கை நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு பெட்ரோல் வாங்கலாம், ஓகேவா? அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம். இதோட அடுத்த பெஸ்ட்டு வந்து கோல்டு ஆப்ஷன்ஸ். கோல்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்டு ஆப்ஷன்ஸ்க்கும் அது கம்மியாக தான் வரும் அதோட மார்ஜின்ஸும். ஆனால் கோல்டு ஆப்ஷன்ஸும் அதுவும் இருக்குது. அதுக்கும் வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது ஏன்னா வந்து நடுவில் நிறையா இது இருக்காது. இப்போது 2500 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் இல்லை 25,000 ரூபாய்க்கு ஏறுது அப்படின்னா 20,000 ரூபாயில ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து 21,000 ரூபாயில் இருக்கும். நடுவில் 500 ரூபாய்க்கு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நிறைய யாரும் வாங்க மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க. கோல்டு ஆப்ஷன்ஸ் வந்து அவாய்டு அஸ் எ பிகினர், ஓகேவா? ஏன்னா வந்து அதில் C எடுக்கிறீங்க, P எடுக்கிறீங்க அப்படின்னா அது போயிடும். ஸோ எல்லாத்துக்குமே கோல்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்டு 10க்கு இருக்குது, கோல்டு பெட்ரோலுக்கு இருக்குது. கோல்டு பெட்ரோல்ஸ்லாம் கோல்டு 10 மினி எல்லாம் இருக்குது. ஆனால் கோல்டு 10 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபார் ட்ரேடிங், ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேடிங்கில் வந்து என்ன ரீசனால் இப்போது கோல்டு வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கையில் வந்து ஒரு 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா 1 கிராம் ஆஃப் கோல்டு வாங்கிங்க. ஸோ கோல்டு 10 8,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. கோல்டு ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம் இல்லை. கோல்டு ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பேங்க்லாம் எக்கச்சக்கமாக கோல்டு வாங்கிட்டாங்க. எல்லா கண்ட்ரியுமே. என்னென்ன கண்ட்ரிலாம் வாங்குது? சைனா, ரஷ்யா, இந்தியா, அப்புறம் டர்க்கி. இந்த கண்ட்ரிலாம் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்க வந்து ஃபாரெக்ஸ் USD நம்பி இருக்கிறது பதிலாக USD டு கோல்டுக்கு மூவ் வரும். ஏன்னா வந்து கோல்டு அது வந்து டெரிஃப், ட்ரம்ப்போட டெரிஃப் ரீசனால் ப்ளஸ் கமர்ஷியல் ரீசனால் எல்லாம் வந்து டீவேல்யூஷன், டீடாலரைசேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம். டீடாலரைசேஷன்னா டாலர் அடிக்கிறோம்ப்பா, அது என்ன அவ்வளோ வேலையை ஏற்றிட்டே இருக்குங்க டாலர், அது வந்து அடிக்கிறோம். ஆனால் வந்து அதோட இம்பேக்டும் நமக்கு இருக்கும். ஸோ டீடாலரைசேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் கோல்டுக்கு போகிறாங்க. அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ டீடாலரைசேஷன், டெரிஃப், டீடாலரைசேஷன் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அது இல்லாத ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அதோட மேஜர் இது வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்லாம் அக்யூமுலேட் பண்ணுறாங்கல்ல, மேஜர் சென்ட்ரல் பேங்க் அக்யூமுலேட் பண்ணுறது வந்து UK, ஓகேவா? லண்டனில் தான் எக்கச்சக்கமாக கோல்டு இருக்கும். தங்கத்துக்கே பெரிய ஏரியா எப்பயுமே காலங்காலமாக வருது வந்து லண்டன். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் டாலரோட வேல்யூ கம்மியாக போகுது அப்படின்னுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டில் வந்து இதுக்கு மாற்றுறாங்களாம், டாலர்லேருந்து கோல்டுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இல்லை அதை வந்து என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய கம்பெனி இருக்குது US-ல, அதெல்லாம் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ், இந்த மாதிரி கம்பெனி, பெரிய கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. மார்கன் ஸ்டான்லி, JP மார்கன், மார்கன் ஸ்டான்லி, JP மார்கன், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணாங்கன்னா கோல்டு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
கோல்டு வாங்குறது எங்கேருந்து வாங்குவாங்க? அவ்வளோ கோல்டு அவங்களுக்கு தேவை. கோல்டு பர்ச்சேஸ் எங்கேருந்து வாங்குறாங்கன்னா எல்லாருமே வந்து யூகே கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. ஸோ யூகேல இருந்து கோல்டு அதெல்லாம் எங்கே போகுது? செல்லிங் டு ப்ரைவேட் கம்பெனிஸ். ஓகேவா? அவ்வளோ கோல்டு யார்கிட்ட இருந்தாங்கன்னா யூகேலேருந்து தான் வாங்குறாங்க. ஒரு காலத்து ஒரு இதில் என்ன ஆச்சுன்னா யூகேல வந்து நீங்கள் டக்குன்னு வாங்கணும்னா கோல்டு வாங்க முடியாது. அந்த அளவு டிப்ளீஷன் ஆகிடுச்சு. டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எக்கச்சக்கமாக வாங்கணும்னு என்ன ஆகுது? டிமாண்ட் சப்ளை கிரியேட் ஆகிடுதா? டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. ஹையர் டிமாண்ட் லோயர் சப்ளை. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீசஸ். ஆச்சா, டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹையர் டிமாண்ட் லோயர் சப்ளை. இப்போதைக்கு அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. இன்னும் ஜாஸ்தி ஆகுமானா இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும் ஷுவர். ஏன்னா வந்து சென்ட்ரல் பேங்க்ல வாங்கி டீடாலரைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியோட வேலையை கம்மி பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு ரீசன் இருக்குது, நிறைய ரீசன். அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போல. ஆனால் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு டிப்பு கிடைக்கும். அந்த டிப்பு கிடைக்கும் போது வாங்குங்க. ஆனால் வந்து இந்த டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை வந்து ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹையர் டிமாண்ட் அண்ட் லோயர் சப்ளை. ஸோ சென்ட்ரல் பேங்க் வாங்குறாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்னு, அது இல்லாத வந்து இந்த வார்லாம் நடக்கல, உக்ரைன் ரஷ்யா வார், இந்த மாதிரி நிறைய வார் நடக்குது. சைனா வெர்சஸ் யூஎஸ், இந்த மாதிரி நிறைய அங்கங்கே அதெல்லாம் நடக்கும்போது யூஎஸ் வெர்சஸ் ரஷ்யா. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே ஃபார்ம் ஆகிருக்கு சொல்லிட்டு அந்த ரீசன் வந்து ரொம்ப ஸ்டேபிள் அசெட்டுக்கு போக பார்க்குறாங்க. அதுதான் வந்து கோல்டோட இன்க்ரீஸோட ரீசன். ஓகேவா? சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ட்ரேடிங். இப்போ கோல்டு ட்ரேடிங் என்ன பண்ணுறோம்னா ஈஸியாக. இப்போ ட்ரேடிங் என்ன அப்படின்னு இருக்குன்னா, கோல்டு வந்து எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு நீங்கள் நினச்சி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ரேட் எவ்வளோ பார்க்கலாம். 4000 அரௌண்ட் 4385 வந்துச்சு. 4385 ஹையஸ்ட். இப்போ வந்து 4040 ட்ரேட் ஆகுது. இந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு இருக்குது யூஎஸ்டி. எப்பயுமே கோல்டு வந்து யூஎஸ்டியில் தான் இது பண்ணாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிடுறேன். கோல்டு வந்து 1 ounce எப்பயுமே ட்ரேட் பண்ணோம்னா யூஎஸ்டியில் தான் பார்க்கணும். இந்தியனில் கோல்டு 10 ப்ரைஸோ இல்லை அதுவோ பார்க்கக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா அது யூஸ் அவ்வளோவா இருக்குது. 1 ounce is equal to 31.03 கிராம்ஸ். ஓகேவா? ஸோ 31 கிராம்ஸ்னு வச்சுங்க. ஸோ 31 கிராமில் வந்து ஆல்மோஸ்ட் 32 கிராம், 31 கிராம் தான் வந்து இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்ற சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இது காமெக்ஸ், இது ஸ்பாட் கோல்டும் இருக்குது, ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸ்பாட்டு வெர்சஸ் ஃபீச்சர்ஸ். நம்ம ஸ்பாட்லேயே வச்சு பார்த்துக்கலாம். காமெக்ஸ் இங்கே வந்து எம்சிஎக்ஸ் மாதிரி யூஎஸில் வந்து காமெக்ஸ் அதில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ட்ரேட் ஆகுனா, அது நிறையா ஏஎம்டி சொல்லுவாங்க, அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம அந்த ட்ரேடிங் இன்சைடுக்கு போவோம்னா, ஸோ ஓவராலாக நம்ம இது பார்க்கலாம். tradingview.comல போயிட்டு சார்ட்டில் காட்டினா தான் கிளியராக தெரியும் இல்லை? நம்ம என்னதான் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னாலும் சார்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும்.
சார்ட்ல எப்பயுமே XAU USD, ஓகேவா? இதுதான் XAUன்றது சிம்பிள், கோல்டோட சிம்பிள். அதுதான் நீங்கள் வந்து பார்க்கணும். AUனா ஆரம், அது வந்து வெறும் மெர்க்குரியோட மட்டும்தான் வந்து அது ரியாக்ட் ஆகும் கோல்டு. அதனால தான் கோல்டு இவ்வளோ ஸ்ட்ராங், மற்ற எந்த மெட்டல் இதோட ரியாக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் இப்போ இந்த கோல்டோட இதை பாருங்களேன், 4058 ஸ்பாட்டு. இந்த இதே சூஸ் பண்ணுங்க, OANDA, ஓண்டானாங்க, இதுதான் பெஸ்ட் இது. ஸோ இதில் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஆல் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஆல் டைம்ன்றது இங்கே சொல்ல 2017 தான் டேட்டா இருக்குது. நான் 5 இயர்ஸ்க்குள்ளே போய் டேட்டா பாருங்க, 110%. 110% ரியாக்ட் ஆன கோல்டு வந்து 110% 5 இயர்ஸ் ரிட்டர்ன், ஆல்மோஸ்ட் டபுள். இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபா போட்டிருந்தா 2000 ரூபாய் இருக்கும். ஓகேவா? வெரி சிம்பிள். அப்படியே டபுள். 1 லட்ச ரூபா போட்டிருந்தா 2 லட்ச ரூபாய் இருக்கும். ஸோ 5 இயர்ஸ் ரிட்டர்ன் மட்டும் 110%. இது எல்லாமே டேட்டா தான், நான் வந்து ஒன்றும் வேற எந்த டேட்டாவில் பார்த்தீங்கனாலே தெரியுது. 111% ரிட்டர்ன். இப்போ இது வந்து 2021லேருந்து பாருங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. 22 வரைக்கும் நார்மலாக இருக்குது, 23ல் நார்மலாக இருக்குது, 24ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் 1800 அவுன்ஸ்லேருந்து 2019 தான் வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒன்லி $300 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2024க்கு அப்புறமா நீங்கள் அதோட ரிட்டர்ன் பாருங்களேன் எப்படி இருக்குது. 2000லேருந்து இப்போதைக்கு எவ்வளோ? 3000. இங்கே பாருங்க, 2004லேருந்து $2000 வச்சுங்க, அப்படியே $4000 ஆயிடுச்சு. ஆனால் இது நெக்ஸ்ட் சஸ்டெயின் ஆகுமா? 100%. $2000 எங்கே இருக்குது, $4000 எங்கே இருக்கு, அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து ஓவர் த இயரில் வந்து ரொம்ப ரேர். ஆனால் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ், 25 முடிய போகுது. உங்களுக்கு வந்து இந்த கிராஃபை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ்குள்ளே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைரெக்டாக வந்து சார்ட்டை பார்க்கலாம். சார்ட் தான் முக்கியம். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும்ல, நம்ம அதுக்கு தானே வரோம். ஸோ 110%. 2024ல் வந்து 2000 USD தான். இப்போ எவ்வளோ இருக்குது? 2000 USDலேருந்து இப்போ வந்து 4050 USD ஆயிடுச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளோட இதுவாக இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படியும் ட்ரேட் பண்ண தொட்டு நிறைய இது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு தேவையில்லாத இண்டிகேட்டர்லாம் எடுத்துடுறேன். ஸோ நம்ம வந்து வீக்லி சார்ட் பார்க்கலாம். ஏன்னா இயர்லி மந்த்லி சார்ட் நம்ம ஏற்கனவே ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. ஏன்னா அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுது. ஓகேவா? இந்த நிறைய லெவல்ஸ் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவைப்படும், அதனால அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ பாருங்க எவ்வளோ பேருக்கு பாருங்க
மார்க்கெட் 4375 வரைக்கும் போயிருக்கு. 4375லேருந்து 4066, இப்போ வந்து 4066 இருக்கு. ஆனால் 4375 4380 வரைக்கும் வரும். அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிப். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே சார்ட் அனலைஸ் பண்ணோன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் அனலைஸ் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். இப்போ என்ன நடந்திருக்கு நீங்கள் பாருங்களேன். இந்த சார்ட்டில் 24லேருந்து தான் நான் பார்த்தோம். ஸோ 24ல் வந்து ஒரு $2000 இருக்கா. இப்போ ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா க்ளீனாக தெரியும். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது? இன்க்ரீஸ் ஆனது வந்து கன்சாலிடேஷன் நடக்குதா. இந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். கன்சாலிடேஷன் ஆனிச்சு. இன்க்ரீஸ் ஆனது மறுபடியும் கன்சாலிடேஷன். ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும் கன்சாலிடேட் ஆகிருக்கு. மறுபடியும் என்ன நடந்திருக்கு? மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட பேட்டர்னை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இங்கேயும் ஒரு கன்சாலிடேஷன். ஸோ அக்யூமுலேஷன், கன்சாலிடேஷன், சாரி அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா. அக்யூமுலேட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஸோ 3 மேஜர் கான்செப்ட்: அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மேனிப்புலேஷன் வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் வராது கோல்டில். ஸோ அக்யூமுலேட் ஆகுது, மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அக்ரஷன் கூட சொல்லுவாங்க, சிலர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, சிலர் அக்ரஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்குது? அக்யூமுலேட் ஆகிடுச்சு வந்துச்சா. மறுபடியும் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா அக்ரஷன் ஃபேஸில் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லலாம்னா மறுபடியும் இட் இஸ் இன் தி ஹையர் டைம் ஃப்ரேம், இட்ஸ் ஆன் தி ரைஸ். இப்போ வந்து ஒரு டிப் ஒன்று வந்திருக்கு 4066. ஓகேவா. இப்போ இந்த டிப் வந்து இன்னும் கீழே வந்துருமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்க்கலாம். கோல்டு எப்பயுமே எப்படி நடக்குது? கோல்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கன்சாலிடேட் ஆகுது. அது வந்து அக்யூமுலேஷன் சொல்லுவோம். கன்சாலிடேட் ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, அகெயின் அக்யூமுலேட் ஆகாது, மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ மறுபடியும் விடுமானா வேறு வந்து ரொம்ப கம்மி. மேபி அது சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இட் வில் கோ ஹை. இப்போ என்ன நடக்குன்னா நெக்ஸ்ட்டு 4375 இருக்குல்ல, இட் மே கோ ரியலி லிட்டில் ஹை, மேபி அரௌண்ட் 4400, அரௌண்ட் 4400. அந்த இடத்துல வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். மேலேயும் போகாது, கீழேயும் போகாத, அப்படி அக்யூமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃப்ளை ஆகும். ஸோ நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா யூ கேன் பை எனி டைம். பட் ஆனால் ட்ரேடராக இருந்தால் பை ஆன் அட் த லோயர் சைட். ஓகேவா. இப்போல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல போனால் 4066 கிடைக்குதுன்னா பெட்டர் கோ ஃபார் பையிங். ஏன்னா இதுவே வந்து நீங்கள் 1 வீக் இன்னும் டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணோம்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். ஸோ ஒன் டேயில் பாருங்கள். இப்போ 2 நாள் மட்டும்தான் செல்லாக இருக்குது. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா. ஸோ மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகும் கண்டினியூஸாக. இட் வில் கோ ஆன் அண்ட் ரைஸ். ஸோ கீப் பையிங் இட். ஸோ 4300 or 4400 அதில் வந்து நீங்கள் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ரியலி குட் ரிட்டர்ன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ மார்க்கெட் ஏறுது. அது ஏன்னா எப்பவுமே வந்து லோயரில் வாங்கிட்டு மறுபடியும் ஹையரில் போவாங்க. ஸோ நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகல. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, அது எவ்வளோ போகும், இன்னும் ஜாஸ்தி போகும்னா கேட்டால் கண்டிப்பாக போகும். கோல்டு பொறுத்த வரைக்கும் ஷுவராக இன்க்ரீஸ் ஆகும்.
அது எவ்வளோ தடவை போனால் ஏற்கனவே 4381 4385 ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எப்போ 4381 4385 தான் டச் பண்ணிடுச்சோ ஷுவராக வந்து இட் வில் கோ ஆன் ரைஸ். ஸோ அந்த அந்த இது வந்து டச் பண்ணும். ஆனால் எப்போ வரும்னா இட் மே ஹேப்பன், இது நடக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 4049 ஒரு க்ரீன் இது தெரியுது பாருங்க. இதெல்லாம் வந்து சப்போர்ட் 4060 சப்போர்ட் எடுத்துச்சு. இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 4375 ரெசிஸ்டன்ஸ் தெரியுதா? ஸோ 4375 தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இட் வில் கோ. ஸோ யாராவது கேட்டாங்கன்னா 4375 போகுமானா கண்டிப்பாக போகும். ஆனால் வந்து எப்போ போகும்னா இட் வில் டேக் சம் டைம். இப்போதைக்கு வந்து இட்ஸ் ஆன் தி டவுன்வர்ட். அந்த ஹவர்லி டைம் ஃப்ரேமில் இட் இஸ் கேண்டில்லாம் வந்து இட் இஸ் கிளியர்லி ஷோயிங் டவுன் சைட். பட் ஏற்கனவே ரிவர்ஸில் 4062 டுக் சப்போர்ட். ஸோ சப்போர்ட் வந்துருச்சு ப்ளஸ் டோஜி வந்திருக்கு. ஸோ இட் வில் கோ ஹை. ஸோ 4375 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ட்ரேடிங்க்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணோமோ ஃபுல்லாக கோல்டை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டோம். இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோமா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே நாம் இன்வெஸ்ட் பண்ணாமா அப்படின்னா ஷுவராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கீப் இன்வெஸ்டிங், அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். உங்களுக்கு யாருமே கோல்டு வந்து எவ்வளோ போகும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்க கையில் வந்து ஏறும், $4500 போகும், இல்லை $5000 போகும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து சார்ட்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 4375 இமீடியட் இது. ஓகேவா? ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட சொல்லுங்கள். ஸோ கீப் இன்வெஸ்டிங். ஸோ நான் டீட்டெயில்ஸ் இன்னும் ட்ரேடிங் டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போகல. ஸோ ட்ரேடிங் டீட்டெயில்ஸில் போனால் நீங்கள் இன்னும் நிறையா பார்க்கலாம், நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் ட்ரேடிங்கில் வந்து யூ கேன் ரியலி மேக் லாட் ஆஃப் மணி கோல்டு. ஏன்னா வந்து பொசிஷனலா இன்ட்ராடேவா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் என்ன சொல்லலை. நான் ஜென்ரலாக ஒரு கோல்டோட இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ கோ ஃபார் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நார்மலாக ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா இடிஎஃப் வாங்குங்க, கோல்டு இடிஎஃப். எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இடிஎஃப் வாங்குங்க. ஆனால் டேக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பே பண்ணணும். ஸோ செல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ், லாங் டேர்ம் டேக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. நான் அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் போல. ஆனால் கோல்டு வந்து கீப் பையிங். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரெண்டே நான் ட்ரேடிங்கில் காட்டிட்டேன் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அதை பார்த்தே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட் வில் ஃப்ளை. நிறைய ரீசன் இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கீப் இன்வெஸ்டிங். நம்ம கோல்டு பார்த்தோம், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சில்வர் பார்க்கலாம், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ், இண்டெக்ஸ் ட்ரேடிங்கு, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ்க்கோசம் பண்ணுற வீடியோஸ் தான். ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கறதுக்கோசம். ஓகே, தேங்க்ஸ்.